தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளராக எல்கே சுதீஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிகவின் மாநிலங்களவை உறுப்பினராக எல்கே சுதீஷ் போட்டியிடப் போவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அமீர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கும் தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டு நேற்றைய முன்தினம் அறிவிப்பு வெளியானது. ஆனால் தேமுதிகவில் யாருக்கு இந்த இடம் கொடுக்கப்பதாக எதிர்பார்ப்பது இருந்தபோது கூட அரசு பொறுப்பாக தேமுதிகவுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ்கே கொடுப்பார் எதிர்பார்த்த நிலையில தற்போது தேமுதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளராக கழகத்தின் பொருளாளர் எல்கே சுதீஷ் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அவர் தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பு ஏற்றிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த முறை அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போது கூட இதே ராஜ்யசபா இடத்துக்கு முயற்சி செய்தார். அப்போது ராஜ்யசபா இடத்திற்கு கொடுக்க தேர்தல் முடிந்த போது கூட கொடுக்காமது பெரும் சர்ச்சை ஏற்படுது. அதுல கூட அதிமுகவுக்கு தேமுதிக கூட விதி ஏற்படுவது பார்க்க முடியுது. அதனை ஒட்டி திமுக கூட்டணி வைத்து இந்த ஒரு இடம் ஒதுக்கிய உடனேயே அறிவிப்பு வெளியாகி இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் அறிவிப்பு தேமுதிக அதிகாரமாக வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க அந்த அடிப்படையில் தேமுதிக ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக எல்கே சுதீஷ் தேர்வாகிறார் என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது. நௌஷாத், நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தேமுதிகவுக்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைத்திருக்கிறார். இந்த நிலையில எல்கே சுதீஷை தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? தொடர்ந்து தேமுதிக பொறுத்தவரைக்கும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் என்பது தேமுதிகவிற்கு மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த காலையில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை, கட்சி அந்த சேர்ந்தது உள்ளிட்டவை குறித்து அது பெரிய பின்னடைவாகவே தேமுதிக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் கூட்டணி குறித்து உறுதி செய்வதில் தாமதம் காட்டியது காரணமே அதுதான். ஏனென்றால் குறிப்பாக அதிமுகவா திமுகவா உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், அது வெற்றி வாய்ப்பாக இருக்க வேண்டும். அந்த வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கட்சியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவங்க மாவட்ட செயலாளர் கூட வற்புறுத்தி பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைத்திருக்காங்க. கடந்த முறை அதிமுக கூட்டணி வைத்திருந்தும் அந்த வெற்றி வாய்ப்பு சாத்தியலாம் என்பது அது பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த முறை வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்தியாகவும் அது திமுக ஒன்றே சரியாக தேர்தலில் தான் இந்த முறை ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டு அது முதல் முறையாக மாநிலவை உறுப்பினராக குறிப்பாக தேமுதிகவில் இருந்து ஒருத்தர் உள்ளே செல்வது என்பது தேமுதிக மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தேமுதிக கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான வழியாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே தேமுதிகவில் இருந்து தற்சமயம் எல்கே சுதீஷ் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியா இருக்கிறது. அமீர் நௌஷாத், இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுதுதான் அறிவிப்பு வெளியாகியிருக்கு. எல்கே சுதீஷ் எப்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார், அது குறித்தான அறிவிப்பு ஏதேனும் வெளியாயிருக்கா? மிக முக்கியமா எல்கே சுதீஷை பொறுத்தவரைக்கும் தற்சமயம் அவர் கேப்டன் அவருடைய நினைவிடத்துல மரியாதை சென்றிருக்கிறார். மிக முக்கியம் அவருக்கு இன்றைய நாள் என்பது மிக முக்கிய நாளாக அவருடைய திருமண நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வீட்டில் இல்லத்தில் நடந்த நிகழ்வில் குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலாளரிடம் அவர் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அங்கிருந்து விஜயகாந்த் நினைவில் சென்று மரியாதை செலுத்திய பிறகு இங்க தலைமைச் செயலர் வருவார் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் வருவார் எதிர்பார்க்கிறது. தஞ்சை நிகழ்ச்சி முடிந்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அது வேட்புமனு 12 மணி அளவில் 11:30 12 மணியில் வேட்புமனு தாக்கல் செய்வார் எதிர்பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நௌஷாத். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தேமுதிக சார்பாக எல்கே சுதீஷ் வேட்பாளராக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் ஒரு இடம் தேமுதிகவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தேமுதிகவின் மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளராக எல்கே சுதீஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது.